எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உப்மானாலே எல்லாரும் ரொம்ப போராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி சொல்கிறவங்க கூட இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான கோதுமை ரவை உப்மா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உப்மாவில் நம்ம நிறைய காயெல்லாம் சேர்த்து செய்யறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சு பருப்பு சிவக்க வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1 கப் பொடுசா நறுக்கின கேரட், கொஞ்சம் பீன்ஸையும் பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ரொம்ப மெலிசாக நறுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேருங்க. நான் இப்போ இந்த உப்புமாக்கு தண்ணி அளவு சொல்கிறேன். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். உப்புமா கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 2 கப் அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். நம்ம 1 கப் செய்யறதுனால 3 கப் தண்ணி ஊற்றுங்க. எல்லா தண்ணியும் மொத்தமாக இப்போவே ஊற்றிடலாம். கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் வேக விடலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ 1 கப் கோதுமை ரவையை சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை ரவை, தண்ணி, காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி கோதுமை ரவை வெந்துடுச்சு. மெதுவாக கலந்து விடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழவா வேணும்னா நீங்கள் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூடுதலான டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய்யும் வறுத்த முந்திரியும் சேர்த்து கலந்து பரிமாறுங்க. இது ஒரு ஃபில்லிங்கான டிஃபின். சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த உப்புமாவை தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த கோதுமை ரவை உப்புமாவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.